எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ பாருங்கள். என்னோடய சேனல் மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமின்ற சேனலில் இந்த முருகன் பக்தி பாடல்களை அப்லோட் பண்ணியிருந்தேன். 41,000 பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. எவ்வளோ பக்தி பாருங்கள். இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறாங்களா எல்லோரும், இந்த முருகன் பாடல்களை அவ்வளோ விரும்பி கேட்டிருக்காங்க. இப்போ ஆண்டவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அந்த பக்தியாக இருக்கவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவன் மேலே அவங்க வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். ஆண்டவனோட பக்தியாக இருக்குது. அவங்க யாருக்கும் கெடுதலும் செய்ய மாட்டாங்க, நல்லதே நினைப்பாங்க, நல்லதே செய்வாங்க. ஒரே நம்பிக்கை, ஆண்டவனால் அது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது அவங்க ஆண்டவன் எப்பயும் கைவிடப்பட மாட்டார். இப்போ என்னோட நண்பர்லாம் இருப்பார், அவ்வளோ அருமையாக சாமி கும்பிடுவார். அவ்வளோ முருகன்னா அவ்வளோ பக்தி அவருக்கு, அவ்வளோ அருமையாக செய்வார். இந்த முருக பாடல்கள்லாம் அவர் தான் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தார். அவ்வளோ பக்தி. அது மாதிரி எந்த மதத்தை சார்ந்தாலும் அவ்வளோ நம்பிக்கையோட ஆண்டவனை நீங்கள் ஆண்டவனுடைய மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு செயலையும் உங்கள் கடின உழைப்பும் அதில் இருக்கணும். ஆண்டவன் மட்டும் இல்லாமல் உங்கள் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு இங்கேயே போயிடலாம். என்னோடய தங்கச்சியெல்லாம் சின்ன வயசு தான், கடவுள் அவ்வளோ பக்தி. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா ஏப்பா அப்படி இவ்வளோ பக்தியாக இருக்க, எந்த நேரமும் சாமின்னு இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது என்னை நீ பார்க்குறிய, எப்போயாவது நான் ஆஸ்பத்திரி செலவு அது நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லும். அதாவது கடவுளுக்கு நான் செய்யும்போது நமக்கு பலன் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு தான் எந்த ஒரு காரியமும் செய்யும் அந்த தங்கச்சி. பல ஆட்கள் அப்படி நம்ம பார்க்குறோம். எத்தனையோ நண்பர்களை நான் பார்க்குறேன். எனக்கெல்லாம் பக்தி கொஞ்சம் குறைச்சி தான், ஆனால் நல்ல மனசு, என்னால் முடிஞ்ச உதவி, யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு இதாக இருப்பேன். என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். ஆனால் மற்றவங்க மாதிரி எனக்கு அவ்வளோ பக்தி இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் நம்ம செய்கிற அந்த உதவியும் உண்மைக்கும் சில நேரம் உதவிகள் நம்மளை அறியாமல் நமக்கு வரும். அதனால் ஆண்டவன் எங்கே ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகிறதில்ல. ஆண்டவன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கடின உழைப்பு கொடுங்க, ஆண்டவனை நம்புங்க. அந்த ஆண்டவன் அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் கடவுளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாகவும் கடின உழைப்பும் இறை நம்பிக்கையும் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு போயிடலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். அதனால் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கட்டும், விடாமுயற்சி இருக்கட்டும், இறை நம்பிக்கையும் இருக்கட்டும். அந்த காலத்தில் பாரம்பரியமாக இந்த இறை நம்பிக்கை வச்சுருந்ததுனால தான் எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் கூடுறாங்க. அந்த இறை வழிபாட்டு தலங்களில் தான் எல்லோரும் மீட் பண்ணுறாங்க, எல்லோரும் பகிர்ந்துக்கிறாங்க, எல்லோரும் சொந்த பந்தங்களை பார்க்க முடியுது, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் நண்பர்களே, இறை நம்பிக்கை வைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஆண்டவனை வேண்டுங்க. உங்கள் நினச்ச விஷயம், நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிருவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வருங்கால சந்ததியர்களுக்கும் அந்த இறை நம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க. இறை நம்பிக்கை இருக்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கோயில்கள், மசூதிகள், கிறிஸ்துவ ஆலயங்கள்லாம் அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னா சாதாரணமாக இல்லை.
வழி வழி அந்த காலத்து பழங்காலத்திலேருந்து வர்ற பெரியவங்கள்லாம் அவ்வளோ நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட அந்த ஆலயங்கள்லாம் அந்த இறை நம்பிக்கையை தான் எல்லாருக்கும் சொல்லுது. அதனால் நண்பர்களே, இறை நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து ஆர்டர் பண்ணி ஜெயிங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். தேங்க்ஸ் நண்பர்களே. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் நண்பர்களே. தேங்க்ஸ். நன்றி.